நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கிறேன். சற்று கவனமாக கவனியுங்கள். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 19வது வசனத்தின் பின்பகுதி மற்றும் இன்னொரு வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். இப்பொழுது முதலாவது இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். நான் பிழைக்கிறபடினால் நீங்களும் பிழைப்பீர்கள். இன்னொரு வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம். 1ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், ஆனாலும் சதா காலங்களிலும் அவர் எப்படி இருக்கிறாராம்? உயிரோடு கூட இருக்கிறார். ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு வல்லமையான பிரசங்கியார் இருந்தார். கவனியுங்கள், அவருடைய பிரசங்கத்தின் ஒரு பகுதி, வெரி ஃபேமஸ் பிரசங்கம். நான் அடிக்கடி அந்த பிரசங்கத்தை கேட்பது உண்டு. அவருடைய பெயர் எஸ்எம் லாக்ரிட்ஜ். அவருடைய பிரசங்கத்தில் ஒரு பிரசங்கம் என்ன என்றால், இது வெள்ளிக்கிழமை, வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமையே அவர்கள் அறியாதிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஆங்கில செர்மன். ரொம்ப அருமையான பிரசங்கம். அதில் அவர் சொன்னதை நான் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசு வெள்ளிக்கிழமை பாடுபட்டார். நம்ம வெள்ளிக்கிழமை ஆண்டவருடைய பாடு மரணங்களை தியானம் பண்ணினோம். ஆனால் வரப்போகிற ஞாயிற்றுக்கிழமையை அவர்கள் அறியாதிருந்தார்கள். யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை அறியாதிருந்தார்கள் தெரியுமா? கவனியுங்கள். சீஷர்கள் அறியாமல் இருந்தார்கள். ஒருவன் மறுதலித்தான். என்னைக்கு? வெள்ளிக்கிழமை மறுதலித்தான். ஆனால் பேதுருவுக்கு தெரியாது ஞாயிற்றுக்கிழமை வரப்போகுதுன்னு சொல்லி. ஒருவன் இயேசுவை காட்டி கொடுத்தான். யார்? யூதாஸ் காரியத்து. அவனுக்கு தெரியாது ஞாயிற்றுக்கிழமை வரப்போகிறது என்று. 10 சீஷர்களும் ஓடி போய் விட்டார்கள். ஏன்னா அவர்களுக்கு தெரியாது ஞாயிற்றுக்கிழமை என்று ஒன்று வரப்போகிறது என்று. பிரதான ஆசாரியனுக்கு தெரியாது. பிரதான ஆசாரியன் வஸ்திரத்தை கிழித்து இவன் தேவதூஷணம் செய்தான் என்று சொன்ன அந்த பிரதான ஆசாரியனுக்கு தெரியாது ஞாயிற்றுக்கிழமை என்று ஒன்று உண்டு என்று. வேதபாரகர்களுக்கு தெரியாது, பரிசேயர்களுக்கு தெரியாது, பொய் சாட்சி சொன்னவர்களுக்கு தெரியாது. கவனியுங்கள் எல்லாரும். ஏன்னா பொய் சாட்சி சொன்னவர்களுக்கு தெரியாது. என்ன பொய் சாட்சி சொன்னார்கள்? இவன் ஆலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே திரும்ப கட்டுவான், இவனை அதனால சிலுவையில் அறையுங்கள் என்று பொய் சாட்சி சொன்னவர்களுக்கு தெரியாது ஞாயிற்றுக்கிழமை என்று ஒன்று உண்டு என்று அவர்களுக்கு தெரியாது. பிலாத்துவுக்கு தெரியாது. பிலாத்து என்ன செய்தான் தெரியுமா? அவரை வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். தன் கைகளை கழுவி நீதிமானாகிய இந்த இயேசுவை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தான். அவனுக்கு தெரியாது ஞாயிற்றுக்கிழமை என்று ஒன்று உண்டு என்று. ஏரோதுக்கு தெரியாது. ஏரோது இயேசுட்ட நிறைய கேள்வி கேட்டான். ஏன்னா இது எப்படி அது எப்படி அப்படின்னு சொல்லி கேள்விகளை கேட்டான். அந்த ஏரோதுக்கு தெரியாது ஞாயிற்றுக்கிழமை என்று ஒன்று உண்டு என்று. போர் சேவகர்களின் கூட்டங்களுக்கு தெரியாது. ஒருவேளை தெரிஞ்சிருந்தால் அவங்க அப்படி செய்திருக்க மாட்டார்கள். போர் சேவகர்களின் கூட்டம் என்ன செய்தார்கள்? இயேசுவை வரவழைத்து அவருடைய தலையிலே முள்மூடி சூட்டி சிவப்பான அங்கியை உடுத்துவித்து அவரை வாரினால் அடுப்பித்து அவரை துப்பி பரியாசம் பண்ணி, யூதருடைய ராஜாவே நீர் வாழ்க அப்படி என்று பரியாசம் பண்ணினார்கள். ஒருவேளை அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா இப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஞாயிற்றுக்கிழமைன்னு ஒன்று வரப்போகிறது, அந்த ஞாயிற்றுக்கிழமையில் இயேசு உயிரோடு எழும்புவார்னு ஒருவேளை அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தொற்றுக்கவே மாட்டான். எவனுக்கும் அந்த தைரியமே வந்திருக்காது. சத்துருவுக்கு தெரியாது. கவனியுங்கள், 100க்கு அதிபதிக்கு தெரியாது. இயேசுவை அங்கே காவல் காத்த 100க்கு அதிபதிக்கு தெரியாது இயேசு உயிரோடு கூட எழும்புவார் என்று. அவருடைய விழாவிலே ஈட்டியை வைத்து குத்தி அவர் செத்து விட்டாரா என்று சொல்லி செக் பண்ணுகிறாங்க. அவங்களுக்கு தெரியாது ஒரு நாள் இயேசு உயிர் தெழுவார் என்று சொல்லி. பிசாசுக்கு தெரியாது. பிசாசு நினைச்சா உயிரோடு வந்த இயேசுவை நம்ம உயிரோடு என்ன செஞ்சாச்சு? கொன்னாச்சு. இனிமே அவ்வளோதான், அவருடைய வாழ்க்கை முடிஞ்சு, அவருடைய சாப்டர் முடிந்தது. இருளின் அதிகாரத்துக்கு தெரியாது ஞாயிற்றுக்கிழமை ஒன்று உண்டு என்று சொல்லி. மரணத்துக்கு தெரியாது. கவனியுங்கள், மரணத்துக்கு தெரியாது. மரணம் எல்லாரையும் விழுங்கினது.
பாவம் செய்த ஆதாம் முதற்கொண்டு இயேசு வரைக்கும் எல்லாரையும் அந்த மரணம் அட்டாக் பண்ணினது. அது யாரையெல்லாம் சந்தித்ததோ அவர்களையெல்லாம் கீழ்ப்படுத்தி முழங்கால் படியிட வைத்தது. ஆனால் இயேசுவை சந்தித்த போது முதல் முறையாக மரணம் அவருக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறது. மரணத்துக்கு தெரியாது ஞாயிற்றுக்கிழமை ஒன்று உண்டு என்று அவருடைய பிரசங்கத்திலிருந்து நான் இப்படி ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் என்பதற்கு நாம் சாட்சிகளாக இருக்கிறோம். திறக்கப்பட்ட கல்லறை சாட்சியாக இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் போய் கொண்டிருக்கிற பாதையில் உங்களை மறுதளிக்கிறவர்களுக்கு, உங்களை காட்டி கொடுக்கிறவர்களுக்கு, உங்களை பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு, உங்களை அடிக்கிறவர்களுக்கு, உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு என்று. நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், ஒருவேளை உங்களுக்கே தெரியாது உயிர்த்தெழுதல்னு ஒன்று இருக்குதா அப்படின்னு உங்களுக்கே தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கி நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், உனக்கு ஒரு உயிர்த்தெழுதல் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு உயிரோடு எழுந்தது உண்மை என்றால் நாமும் உயிரோடு எழுந்திருப்பது உண்மையாகவே நடக்கும். மரித்தவர்களை நாம் பார்ப்போம். நம்மோடு கூட நாம் பிரியமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு யாரையெல்லாம் ஒருவேளை நீங்கள் இழந்திருந்தால் அவர்களையும் இயேசு வரும்போது நாம் பார்ப்போம். சரி, நாம் வாசித்த வசனத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் ஆண்டவர் இங்கே யோவான் அப்போஸ்தலனை பார்த்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். எல்லா காலங்களிலும் ஒருவர் உயிரோடு கூட இருக்கிறார். அப்படின்னா அவர் யாருன்னா இயேசு தான். இந்த உலகத்துக்கு புத்தர் வந்தார். ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி புத்தாவுடைய ஃபிலாசபி உலகம் ஃபுல்லாக ஃபேமஸ். மகாவீரர் வந்தார், அவருடைய ஃபிலாசபி ஃபேமஸ். மகாத்மா காந்திஜியும் வந்தார், அவருடைய கூற்றுகள், அவருடைய ஃபிலாசபி எல்லாம் ஃபேமஸ். ஆனால் அவர்கள் எல்லாரும் மரித்தார்கள், உயிரோடு எழும்பவில்லை. இங்கே இயேசுவை பற்றி இயேசு சொல்லுகிறார், நான் மரித்தேன் உண்மைதான், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் எல்லா நாட்களிலும் நான் எப்படி இருக்கிறேன். ஏன் இயேசு உயிரோடு இருக்கிறார்? 3 குறிப்புகளை மட்டும் நான் சொல்ல போகிறேன். இயேசு ஏன் உயிரோடு இருக்கிறார், இயேசு ஏன் உயிர் தெள்ள வேண்டும், அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி 3 குறிப்புகளை சொல்லுகிறேன். முதலாவது வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனங்களை. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனோடு இருந்தார், அவர் மூலமாய் உண்டாயிற்று. கவனியுங்கள், அவர் ஏன் உயிர் தள்ள வேண்டும், அவர் ஏன் உயிரோடு இருக்கிறார் என்றால் அவர் மனிதன் அல்ல, அவர் புத்தர் அல்ல, அவர் மகாவீரர் அல்ல, அவர் காந்தி அல்ல. புத்தன், இயேசு, காந்தி அப்படி வச்சு விட்டாங்க. புத்தரும் கிடையாது, காந்தியும் கிடையாது, அவர் கடவுள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் தேவன். ஏன் அவர் உயிரோடு கூட இருக்கிறார்? அவர் தேவனாய் இருக்கிறார், அதனால உயிரோடு கூட இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருந்தவர் இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். மனிதனாக வந்த இயேசு கொஞ்ச காலம் பாவம் செய்த இந்த மனிதனுக்காக எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்து பாவத்தையும் சாபத்தையும் தரித்திரத்தையும் வேதனைகளையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே ஆணி அடிக்கப்பட்டு சிலுவையிலே அவைகளுக்குரிய எல்லா விலை கிரயத்தையும் செலுத்தி அவர் இன்றைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். ஏன் அவர் சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் தெரியுமா? அவர் கடவுள். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு உண்மையை நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். அவர் தேவன். அவர் ஏதோ மனிதன் அல்ல, மனிதனாக வந்த மகான் அல்ல. இந்த முறைய பிரசங்கத்தை கேட்டாலும் சொல்கிறேன், அவர் மனிதனாக வந்த மகான் கிடையாது, தத்துவ மேதை கிடையாது. அவர் தெய்வம், சாவுக்கு அப்பாற்பட்டவர். சாவு முதல் முறையாக இயேசுவை சந்திக்கிறது. அது வரைக்கும் சாவு யாரையெல்லாம் பிடிச்சிச்சோ அவங்க எல்லாம் முடிஞ்சு க்ளோஸ். நேற்றுக்கு நான் குரூப்பில் ஒன்று போட்டிருந்தேன், கல்லறை பேசுகிறது. ஏன்னா முதல் முறையாக கல்லறை இடத்திலே ஒருவர் போய் அந்த கல்லறையும் ஜெயித்து மரணத்தையும் ஜெயித்து உயிரோடு கூட இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறார். நம்ம வாசித்த வசனத்தில் எழுதியிருக்கிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 18 வசனங்களில் அவர் சொல்லுகிறார், நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன். ஒரு வேளை மரணத்துக்கு தெரிஞ்சிருந்துருச்சுன்னு வச்சுக்க,
வச்சுக்கோங்க, 2 நாளில் அவர் உயிரோடு வரப்போறாருன்னு தெரிஞ்சிருந்தா மரணம் அவரை தொடுவதற்கு அஞ்சி இருக்கும், பயந்து இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், சத்துருவின் சகல வல்லமைகளையும் அதிகாரங்களையும் ஜெயித்தவராய் இந்த இடத்துல இருக்கிறபடினாலே ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை ஒருவர் வேகமாக. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறா, சதா காலமும் அவர் ஏன் உயிரோடு கூட இருக்கிறார் தெரியுமா? முதலாவது நான் சொன்னேன், அவர் தேவன், அவர் மாறாத தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அன்றைக்கு எப்படி அவருக்கு வல்லமை இருந்ததோ அதே வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது. இன்னைக்கும் அந்த வல்லமை அநேகரை தொட்டு கொண்டு இருக்கிறது. அவரை நம்புகிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படிக்கு அவருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்கிறதா? உலாவுகிறதாம், சுற்றி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த அறைக்குள்ளே, இந்த சின்ன ரூம்குள்ளே உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கு தமது வல்லமையை விளங்க பண்ண ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், கிருபை உள்ளவராக இருக்கிறார். ரெண்டாவது வாசிக்கலாமா? ஏன் ஆண்டவர் சதா காலமும் உயிரோடு கூட இருக்கிறார்? அந்த 17வது 18வது வசனத்தில் எழுதியிருக்கிறது, நாம் ஏற்கனவே வாசித்தோம். அவர் மரணத்தை ஜெயித்ததினால அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது சொன்னேன், அவர் கடவுள், அவர் ராஜா, அவர் தேவன், அதனால் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ரெண்டாவது மரணத்தை ஜெயித்திருக்கிறார். இதுவரைக்கும் மரித்தவங்க யாராயாலும் உயிரோடு எழும்பியிருக்காங்களா? ரூபஸ் சொன்னார், லாசரு உயிரோடு எழும்பின லாசரு திரும்ப மரித்து போனான். நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா எலிசா போன்றவர்கள் தீர்க்கதரிசிகள் பிள்ளைகளை உயிரோடு கூட எழுப்பின பிள்ளைங்க இன்றைக்கும் உயிரோடு இருக்குதா அப்படின்னா இல்லை, அவங்க மரிக்கிறதற்காக திரும்ப எழும்பினார்கள். ஆனால் இவரோ என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பதற்காக எழுந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். மரணம், இப்போ மரணத்திட்ட நீங்கள் இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா சொல்லும் மரணம், நான் இந்த ஹிஸ்டரியில் எல்லாரையும் பார்த்துருக்கிறேன், எல்லாரும் எனக்கு முன்பாக மண்டிட்டு இருக்கிறார்கள், எல்லாரையும் நான் ஜெயித்திருக்கிறேன், ஆனால் ஒரே ஒருவர் மட்டும் வரலாற்றிலே என்னை ஜெயித்திருக்கிறார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு மட்டும்தான். ஆமென் சொல்லுங்களேன். மரணத்துக்குரிய திறவுகோல்களை உடையவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, நாம் மரிப்பது இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை நாம் மரித்தாலும் இயேசு வரும்போது நாம் உயிரோடு கூட எழும்புவோம். அதுக்காக நீங்கள் எப்படி நினைக்கக்கூடாது, பாஸ்டர் வந்து மரணம் இல்லை என்கிற உபதேசத்தை சொல்கிறாரு. இன்னும் ஒருவேளை இந்த சரீரத்தில் நாம் மரித்தாலும் அவர் சொன்னார், கடைசி நாளிலே நான் அவனை உயிரோடு கூட எழுப்புவேன், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனை நான் கடைசி நாளிலே உயிரோடு கூட எழுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மரண பயத்தையும் நீக்கி போட்டிருக்கிறார். எத்தனையோ சாட்சிகளை சொல்ல முடியும். மரண பயத்தில் இருந்த நம்மை கர்த்தர் விடுதலையாக்கி இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருந்த நம்மை விடுதலையாக்கும்படிக்கு அவர் அப்படி ஆனார். மரணத்துக்கு அதிபதியாக இருந்த, வாசிக்கலாம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 2:10, ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படி ஆனார். ஒரு நாள் ஒரு சர்வீஸ்க்கு நாங்கள் போயிருந்தோம். நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது, அன்னைக்கு ஈஸ்டர் சண்டே கிடையாது, சரியா? ஈஸ்டர் சண்டே கிடையாது. ஆனால் நான் பாடின பாடல் ஃபுல்லுமே ஈஸ்டரை குறித்த பாடல். உயிர் தெழுந்தாரே, மரணமே உன் கூரங்கே, அவன் உயிரோடு எழுந்தவரே. இந்த பாடலை நாங்கள் ஏன் பாடுறோன்னு தெரியல. எங்கள் கோயர் டீம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பாடுறோம், ஆராதிக்கிறோம். ஆனால் அந்த சர்வீஸ் முடிஞ்ச உடனே அந்த பாஸ்டர் எங்களை பயங்கரமாக திட்டினார். டாய், இன்றைக்கி என்ன ஈஸ்டர் அன்னைக்கு மட்டும்தான் ஈஸ்டர் பாட்டு பாடணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டினார். மறுவாரம் சண்டே சர்வீஸில் ஒரு சிஸ்டர் வந்து சாட்சி சொல்கிறாங்க. நாங்கள் வீக்கெண்ட் மினிஸ்ட்ரி போன இடத்துல நடந்தது. ஒரு சிஸ்டர் வந்து சாட்சி சொன்னாங்க, நான் தற்கொலை பண்ணணுன்ற எண்ணத்தில் வந்தேன், ஆனால் பாடின பாடல்கள் எல்லாம் உயிர் தெழுந்தார், அவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்ற பாடலை பாட பாட மரண பயம் விலகினது. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார் என்றால் காரணம் என்ன என்றால் அவர் மரணத்தை ஜெயித்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். கவனியுங்கள், அந்த வசனம் சொல்லுகிறது
மரித்தோரில் முதற் பலன் யார் என்றால் இயேசு கிறிஸ்து. ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் ஃப்ரம் த ரெசரக்ஷன். மரித்தோரிலிருந்து எழுந்தவர்களில் முதல் பலன். கவனிங்கள், முதல் பலன் என்றால் யூதர்களுக்குள்ளே ஒரு பழக்கம் இருந்தது. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருந்தார். லேவியராகம புஸ்தகம் 23 அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து எழுதியிருக்கிறது, நீ அறுவடை பண்ணும்போது முதல் கதிர்கட்டை, கவனிங்கள், முதல் கதிர்கட்டை எடுத்துக்கொண்டு வந்து தேவாலயத்தில் வைத்து ஆசாரியன் கையில் கொடுத்து அதை அசைவாட்ட வேண்டும். அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்றால் முதல் பலனுக்கு அடையாளமாக இருக்கிறது. சரியா? இது எதை காட்டுகிறது என்று சொன்னால் வரப்போகிற முழு அறுவடைக்கும் இது காரணமாக இருக்கிறது. இவனுக்காக நான் நன்றி சொல்கிறேன்ப்பா, இவனை நான் சொல்லாமல் விட்டேன், இவனுக்காக தான் நம்ம ஜெபம் பண்ணோம். சரியா? இந்த குட்டி பையனுக்காக தான் ஜெபம் பண்ணோம். வயிற்றில் பயங்கர பிரச்சனை பண்ணிட்டான். ஏன்னா இவனை கலைக்கணும்னு சொல்லிட்டாங்க எல்லா டாக்டர்ஸும். ஆண்டவர் பாருங்கள், அவனை உயிரோடு வைத்திருக்கிறார். ஜீவாதிபதி அவன். நம்முடைய ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அவன் இந்த பிள்ளைக்காக கடைசியாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இப்போ கவனிங்க, இங்கே வசனத்தில் அவர் முதற் பலன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு விவசாயி தன் கதிர்கட்டுகளை அறுத்து கொண்டு வந்து அதில் ஒரு கட்டை மட்டும் கொண்டு வந்து தேவாலயத்தில் வச்சு அதை அசைவாட்டுவார்கள். இந்த முதற் பலன் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால் ஏராளமான அறுவடை பின்னாடி காத்திருக்கு. இன்றைக்கும் நாங்கள் வட இந்தியாவில் எங்கள் ஜனங்க விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணும்போது எங்களை கூப்பிட்டு விடுவாங்க, அரிக்கட்டு பாச நீங்கள் அறுத்து தாங்க அப்படி சொல்லி. இந்த அரிக்கட்டு எதை காட்டுதுன்னா ஒரு ஏராளமான அறுவடை பின்னாடி காத்திருக்கிறது. பெரிய டிராக்டர் வச்சு தான் இப்போ அறுவடை பண்ண போகிறோம் அப்படின்றதற்கு அடையாளம். கவனியுங்கள், இயேசு உயிர்த்தெழுந்தவர்களின் முதற் பலன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் மட்டும் உயிரோடு எழும்ப போவதில்லை, ஒரு ஏராளமான உயிர்த்தெழுதல் பாக்கி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அந்த உயிர்த்தெழுதலில் நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய் இருப்போம். வேதம் சொல்லுகிறது, முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்குள்ளவன் பாக்கியவான் என்று எழுது. ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குது. கவனிங்களேன், உங்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லித்தானே, நாம் இயேசு வரும்போது உயிரோடு கூட எழும்புவோம். ஒருவேளை மரிக்காமல் இருந்தால் நம்முடைய சரீரம் மறுரூபமாகும். மரித்து மண்ணோடு மண்ணாக போயிருந்தாலும் நாம் உயிரோடு கூட எழும்புவோம். இந்த முதற் பலன் என்றால் எதை காட்டுகிறது என்றால் இயேசுவை நம்புகிற எல்லாரும் ஒரு நாள் உயிர்த்தெழப் போகிறார்கள். வரப்போகிற வரலாற்றிலே ஒரு முக்கியமான ஈவெண்ட் ஒன்று இடம்பெறப் போகுது. ஒரு கிரேட் ரிவைவல் அண்ட் கிரேட் ரெசரக்ஷன். ஒரு பெரிய உயிர்த்தெழுதல் ஒன்று காத்திருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை என்னைக்குனாலும் நடக்கலாம். இயேசு இன்னைக்கு வந்தாலும் நாம் மறுரூபம் ஆகிடுவோம். ஒருவேளை மரிச்சு போயிட்டாலும் பரவாயில்ல, இயேசு நம்மளை உயிரோடு கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் புஸ்தகம் 6:5 எழுதியிருக்கிறது, யாரெல்லாம் அந்த உயிர்த்தெழுதலில் பங்கு பெறுவா? யாரெல்லாம்? நான் வருவேனா பாஸ்டர் அப்படின்னா இந்த வசனத்தின்படியா? ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும். கவனிங்க, மரணத்தை குறித்து பயப்படாதிருங்கள். மரண பயத்தை நினைத்து நான் செத்துட்டா என்ன ஆகும், செத்துருவேனோ, பயப்படாதீங்க. யாரெல்லாம் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறார்களோ. இணைக்கப்பட்டிருக்கிறீங்களா? மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கீங்களா? ஞானசானம் எடுக்கும்போது இயேசுவே நீர் என் பாவத்தை மன்னித்தீர், உம்முடைய மரணத்தில் நானும் இணைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டார்களோ அவர்களெல்லாம் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் என்ன செய்வோம்? இணைக்கப்படுவோம். ஞானசானம் எடுத்த எல்லாருக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஒருவேளை ஞானசானம் எடுக்கலைன்னா, மரணத்தின் சாயலில் இணைக்கப்படாமல் இருந்தால் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன், மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுங்கள். ஏன்னா ஞானஸ்தானத்தில் இணைக்கப்படுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், இந்த முதற் பலனை குறித்து கிரேக்கர்கள் இப்படி சொல்லுவார்களாம். ஒரு ஆள் பெரிய ஒரு தியேட்டருக்குள்ளே, ஒரு திரையரங்குக்குள்ளே என்டர் ஆகணும்னா என்ட்ரி ஃபீஸ் வாங்குறது போல இயேசு கிறிஸ்து நமக்காக முதற் பலனாய் என்ட்ரி ஃபீஸ் வாங்கிட்டார். எங்கே? பரலோகத்தில். அவர் தான் முதற் பலன். முதல்ல அவர் பிரவேசித்திருக்கிறார். பின்னாடி ஒரு பெரிய ரெசரக்ஷன் காத்திருக்கிறது. அந்த ரெசரக்ஷனில் நாம் பங்கு பெறுவோம். இன்னும் ஒரே ஒரு குறிப்பை மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். எபிரேயர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். எபிரேயர் 7:24-25. என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறபடியினாலே
மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு. கவனிங்க, இந்த 25 வசனம் சொல்லுது, அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை. ஏன் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் தெரியுமா? இந்த வசனத்தில் 2 காரணம் சொல்லியிருக்கு. ஒன்று, உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறதுக்கு உயிரோடு இருக்கிறாராம். நிறைய பேர் சர்ச்சு முடிஞ்ச உடனே வந்து, பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லுவீங்கல்ல. உங்களுக்காக ஒருத்தர் டெய்லியும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். யார் தெரியுமா? இயேசு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் ஏன் உயிரோடு எழும்பினார் அப்படி என்றால், உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்ய. அந்த 25வது வசனத்தை பாருங்க. 25 எழுதியிருக்கிறது, தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்வதற்கு. உங்களுக்காக ஒருவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. அப்படி ஜெபம் பண்ணுவதற்கு அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அடுத்து அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது, உங்களை ரட்சிப்பதற்காக அவர் உயிரோடு கூட இருக்கிறார். எப்படி ரட்சிக்கிறாரா? அந்த வசனம் சொல்லுது, முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவர். ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன், சரியா? ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடுவோம். கவனிங்க, முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த வசனத்தை இன்னொருக்கா நம்ம கவனித்தால் தெரியும். வேண்டுதல் ஏன் ஆண்டவர் செய்யணும்? கவனிங்களேன், இயேசு ஏன் உங்களுக்காக வேண்டுதல் செய்யணும்? யாராலும் சொல்ல முடியுமா? உங்களுக்காக ஏன் ஒருத்தர் எப்பவும் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, ஒருவன் எப்பொழுதும் உங்களையும் என்னையும் குறித்து குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறான். அங்கே பாருங்கள் இவன் தப்பு செஞ்சிட்டான், இவ தப்பு செஞ்சிட்டா, இவ பாவி, இவளுக்கு போய் ஆசீர்வாதத்தை ஏன் கொடுக்குறீங்க? யோபுவை பற்றி அப்படி தான் சொன்னான். ஏன்னா யோபுவை பற்றி ஆண்டவர்கிட்ட போய் சொன்னான், ஆண்டவரே அவனை என்ன செய்யுங்க, சோதனைக்கு உட்படுத்துங்க, அவனை அழிங்க, அவனுக்கு வியாதியை கொடுங்க, எதையாயிலும் ஒன்று செய்யுங்க அப்படின்னு சொல்லி பிசாசு ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் போய் குற்றம் சாட்டி கொண்டே இருந்தான். ஆனால் நமக்காக ஒருவர் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். தேவனிடத்தில் ஏன் அவர் பரிந்து பேசுகிறாருன்னா, நீங்கள் உடனே இப்படி நினச்சிக்கூடாது, பிதா எப்பவும் கோபக்கார பிதா, கையில் கம்பு வச்சுருக்காரு, ஏன்னா அப்படி தான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பிரசங்கியார்கள் எல்லாம் ஏன்னா கம்பு வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஏன்னா ஆனால் இயேசு தேவன் ரொம்ப அன்பான பிதா. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ரொம்ப அன்பானவர். அந்த அன்பான தேவன் நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறார். அதனால பிதாவின் சமூகத்தில் எப்பொழுதும் ஒருத்தர் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. பேதுருவை குறித்து வசனம் சொல்லுகிறது. இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், பேதுருவே உன்னை சாத்தான் சுலகினால் புடைக்கிறதற்கு என்ற என்ன கேட்டான்? அனுமதி கேட்டான். என்ன சுலகு தெரியுமா? கண்டிப்பாக தெரியும், எல்லாருமே வீட்டில் யூஸ் பண்ணிடுவீங்க. சுலகினால் புடைக்கிறதற்கு அனுமதி கேட்டான். ஆனாலும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் என்ன செய்தேன்? உனக்காக வேண்டிக் கொண்டேன். பேதுருவுக்காக வேண்டின தேவன் உங்களுக்காக எனக்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறார். அந்த 25வது வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். வாசிக்கலாம். எபிரேயர் 7:25 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்காக வேண்டுதல் செய்ய, அதே போல உங்களை முற்றும் முடிய ரட்சிக்க. ஒன்ஸ் இயேசுகிட்ட வந்தாச்சா, உங்களை நரக தண்டனையிலிருந்து தப்புவிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்து உங்களை காப்பாற்றுவதற்காக உயிரோடு கூட இருக்கிறார். நீங்கள் ஒருவேளை உங்கள் ஃபெய்த்து, உங்கள் விசுவாசம் லோவாகுதுன்னு கவலைப்படாதீங்க. நீங்கள் வீக்காக இருக்கிறேன்னு கவலைப்படாதீங்க. மரணத்தை குறித்து பயப்படுகிறீர்களா? பயப்படாதீங்க. ஒருத்தர் உயிரோடு கூட இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக விண்ணப்பம் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, இதோ மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீர். பரிசுத்த ஆவியானவர் இந்த கால வேளையில் ஆராதனையில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், கனப்படுத்தும். உம்முடைய கிருபை, உம்முடைய மகிமையின் மேகம் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை மூடட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். மரண பயங்கள் விலகட்டும், சத்துருவினுடைய சகல போராட்டங்கள் நீங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவே உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.